சொல்லுங்க ரன்பீர். மேடம், சிவா பாஸ் ஃபோன் பண்ணார்ல, ஆமா. நாளைக்கு உங்களுக்காக மோதிரம் வாங்கி வச்சிருக்கேன்னு, அதை லவ்வர்ஸ் டே கிஃப்டா நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கில் ஒரு பாக்ஸில் வச்சிடுறேன், அதை நீ வந்து எடுத்துக்கோன்னு சொன்னார்ல. ஆமா ரன்பீர். மேடம், உங்களை அங்கே வர வைக்கிறதே எப்படியாவது உங்களை நேரில் வர வச்சு உங்களை பார்க்கறதுக்காக பாஸ் போட்ட பிளான் தான் மேடம் அது. தெரியும் ரன்பீர். எப்படி மேடம்? இத்தனை நாள் மாமா கூடவே இருக்க எனக்கு தெரியாதா? தெரிஞ்சும் எதுக்கு மேடம் ரிஸ்க் எடுக்கிறீங்க? இது ரிஸ்க் இல்ல ரன்பீர். மாமா எனக்காக கொடுக்கற கிஃப்ட அவரோட மனைவியா நான் தான் எடுக்கணும். நான் வரலன்னா அத்தை வேறொரு பொண்ணை வச்சு எடுக்க வச்சிருவாங்க. அப்படி நடந்தா நான் நிரந்தரமா வெளியில தான் இருக்கணும். அதுக்காக தான் நான் இதை செய்யறேன். மேடம், ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று நடக்கும்போது என் மனசு அப்படியே பக்கு பக்குன்னு இருக்கு மேடம். எங்க பாஸ் உங்களை விட்டுட்டு போயிடுவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம். பயப்படாதீங்க ரன்பீர். என்ன நடந்தாலும் நானும் மாமாவும் சேர்றத யாராலையும் தடுக்க முடியாது. சரிங்க மேடம். மேடம், எது பண்ணாலும் பார்த்து பண்ணுங்க. என்ன நடந்தாலும் நாங்கள் உங்க கூடவே இருக்கோம் மேடம். நீங்க கவலையப்படாதீங்க மேடம். தேங்க்ஸ் ரன்பீர். என்ன மேடம் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? உங்க கூட பிறந்த அண்ணனா இருந்தா இதெல்லாம் செய்ய மாட்டாங்களா? அந்த மாதிரி தான் மேடம் இதெல்லாம். நாளைக்கு நானும் அங்க வரேன். பாஸ் உங்களை பார்க்காம இருக்க என்னால முடிஞ்ச உதவியை கண்டிப்பா செய்யறேன் மேடம். ஓகே ரன்பீர், பாய். தேங்க்யூ மேடம். நானும் 2 கப் காபி சாப்பிட்டேன். இன்னும் என்னமா அந்த சங்கீதாவை காணோம்? எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? அவ வரட்டும் கேப்போம். ஏமா, இங்கதானே சரியா சொன்னியா இல்ல வேற எங்கயாவது போயிருப்பாளா? சரியாதான் சொன்னேன், வந்துருவா. ஏமா, வேணும்னா போன் பண்ணி பாருமா. ஏமா அவசரப்படுற? கொஞ்ச நேரம் பாப்போம். வரலன்னா அப்புறம் கால் பண்ணுவோம். இந்தாங்கண்ணா. மேடம் மேடம் சாரி மேடம், சாரி. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டனோ. சாரி மேடம். உனக்கு டைம்க்கு வர தெரியாதா? பாட்டி, அதான் நான் சாரி சொல்லிட்டேன்ல. சாரியாவது பூரியாவது உனக்காக நாங்க எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது. மேக்கப்ப கொஞ்சமா அப்பிக்கிட்டு சீக்கிரமா வர வேண்டியது தானே? அம்மா சும்மா இரு. ஆமா, எப்ப பாரு இதே சொல்லு. இத பாரு, சொன்னா சொன்ன மாதிரி செய்யணும். எனக்கு அதுதான் பிடிக்கும். லைஃப்ல நம்ம மிஸ் பண்ண கூடாத முக்கியமானதுல ஒண்ணு டைம். அத நம்ம மிஸ் பண்ணா வாழ்க்கையே மிஸ் ஆயிடும். இனிமே டைம்க்கு வந்துடுறேன் மேடம். சரி, இப்ப நான் சொல்ல போறத கவனமா கேட்டுக்கோ. சொல்லுங்க மேடம். நாளைக்கு சிவா சக்திக்கு லவ்வர்ஸ் டே கிஃப்டா மோதிரம் கொடுக்க போறான். அத காரணமா வச்சு சிவா சக்திய பார்க்க போறான். நாளைக்கு சக்தியும் அங்க வருவா. ஆனா அந்த மோதிரத்தை சக்தி வாங்க கூடாது. சக்திக்கு பதிலா சக்தியா நீதான் போய் அதை வாங்கணும். சக்தியும் வராங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி மேடம் நான் சக்தியா போக முடியும்? சக்தியும் அங்க வரட்டும், அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். நேரம் பார்த்து சக்திக்கு பதிலா நீ அங்க போகணும். இது என்னமோ எனக்கு சரிப்பட்டு வரும்னு தோணல மேடம். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரேன். ஏன், உன்னை வச்சு ஒரு படமே எடுக்கிறேன். என்னது படமா? ஆனா நான் சொன்னது நடக்கணும். சுபத்ரா ஏதோ பிளான் பண்ணிட்டா. என்ன வச்சு படம் எடுக்க போறீங்களா? தேங்க்யூ மேடம். பட் நான் சொன்னதை நீ செஞ்சாதான். என்ன மேடம் நீங்க என்ன வச்சு படமே எடுக்கிறேன்னு சொல்றீங்க? உங்களுக்காக இது கூட நான் செய்ய மாட்டேனா? நிச்சயம் செய்யறேன் மேடம். நாளைக்கு அந்த சக்திக்கு பதிலா நானே சக்தியா போய் நிக்கிறேன். குட். ஆனா கோயில்ல சொதப்பன மாதிரி சொதப்பிடக்கூடாது. அப்படியெல்லாம் நிச்சயம் நடக்காது மேடம். இந்த முறை நீங்க நினைச்சது நடக்கும். வெரி குட். இந்த முறை நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சா உனக்கு நான் சொன்ன மாதிரி செய்வேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எனக்கும் பண கஷ்டம்தான். எப்படியாவது பெரிய நடிகை ஆயிடணும்னு கனவோட இருக்கேன். இந்த ரெண்டையுமே நீங்க நிறைவேத்துறேன்னு சொல்றீங்க. உங்களை என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன் மேடம்.
டயலாக் வெறும் வார்த்தையா மட்டும் இருக்கக்கூடாது, செயல்லையும் இருக்கணும். நிச்சயம் இருக்கு மேடம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், போன முறை அந்த சக்திக்கு நீ யாருன்னு தெரியாது. ஆனா இந்த முறை நேருக்கு நேர் மோதுற மாதிரி இருந்தாலும் சொல்றதுக்கு இல்ல. இருக்கட்டும் மேடம். அவளால என்ன செய்ய முடியும்? அவளா நானானு ஒரு கை பாத்துறேன் மேடம். சரி, அப்போ நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குக்கு காலையில 10 மணிக்கு வந்துடு. சரிங்க மேடம். ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். நாளைக்கு டயத்துக்கு வந்துரு, மிஸ் பண்ணிடாத. இது என் லைஃப் மேடம். கண்டிப்பா நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். வந்துடுறேன் மேடம். ஓகே, போயிட்டு வா. பாத்தியம்மா, பணம்னா பொணம் கூட வாய பொழக்கும்பாங்க. அதை நம்ம இப்ப நேர்ல பாக்குறோம். என்னம்மா நீ அவளை வச்சு படம் எடுக்கிறேன்னு பெரிய ரிஸ்கே எடுக்கிற. உனக்காக அவ இந்த சின்ன ரிஸ்க் எடுக்கிறதுல தப்பே இல்ல. என்ன இவெல்லாம் நடிச்சு அத மக்கள் பார்க்கணுமே, அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்குமா. பாவம். இதுதான் சிவா பாஸோட பிளான். அதுக்கு சக்தி என்ன சொன்னா? சரி வரேன்னு சொன்னதா பாஸ் சொன்னாரு. ஐயோ, அப்ப திரும்ப சக்தி அவரை பார்க்க போறாளா? அதுக்கேங்கா நீ இவ்ளோ ஷாக் ஆகுற? ஷாக் ஆகாம வேற என்னடி பண்ண சொல்ற? ஏற்கனவே சக்தி சிவாவை பார்த்ததுனால என்ன நடந்துச்சுன்னு மறந்து போச்சா? மீனாட்சி என்ன பேசுற நீ? ஏதோ ஒரு தடவை நடந்துச்சுன்னா எப்பவுமே அதே மாதிரி நடக்கும்னு நினைக்காத. ஆமாங்கா, எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணணும். ஆ. நாளைக்கு சக்தி சிவாவை பார்க்கட்டும், அதான் நல்லது. சிவா பாஸ்க்கு ஏற்கனவே கோவில்ல நடந்த மாதிரி திரும்பவும் ஏதாவது நடந்துருச்சுன்னா? ரன்பீர், இப்பதானே அக்கா கிட்ட சொன்னேன், பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க ரன்பீர். ரன்பீர், ஆமா ரன்பீர், எனக்கு தெரிஞ்சு சிவா குணமாவதுக்கு மருந்தே நம்ம சக்தி தான். சிவா சக்தியை பார்த்தாதான் அவனுக்கு அவன் நிலைமை என்னன்றதே புரியும். அதே மாதிரி சிவாக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா நிச்சயமா சக்தி அவனை காப்பாத்திடுவான். ஏங்க, எப்படிங்க இதை இவ்ளோ உறுதியா சொல்றீங்க? என்ன மீனாட்சி இப்படி கேட்குற? சிவாக்கும் சக்திக்கும் நடுவில் இருக்க காதல் அவ்வளோ ஸ்ட்ராங்கானது. கரெக்ட் மாமா. எல்லாருமே முகத்தை பார்த்து தான் காதல் பண்ணுவாங்க. ஆனால் சிவாவும் சக்தியும் பிடிக்காமலே காதல் பண்ணிட்டாங்க. அவங்களுக்குள்ள இருக்க காதல் அன்பால வந்தது. முகத்தை பார்த்து வர காதலை விட அன்பால வர காதலுக்கு வலிமை எப்பவுமே அதிகம். எந்த ஒரு நிலைமையிலையும் ஒருத்தர் பிரிய மாட்டாங்க. அப்படியே பிரிஞ்சாலும் அவங்க சேர்றதை யாராலையும் தடுக்கவே முடியாது. மாமா சொல்றது உண்மைதான். என் ஃப்ரெண்டோட அம்மாவும் அப்பாவும் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டாங்க. அவங்கள மேட் ஃபார் ஈச் அதர் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒத்துமையா இருந்தாங்க. அவங்க அம்மா இறந்ததும் கூடவே அப்பாவும் இறந்துட்டாங்க. எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அப்போ சில பேர் சொன்னாங்க, அவங்க காதல் சாவல கூட அவங்கள சேர்த்து வச்சிருக்குன்னு. ஆமாண்ணு, அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். உண்மையான காதலை சாவால கூட பிரிக்க முடியாது. சிவாக்கும் சக்திக்கு நடுவில் இருக்க காதல் கூட அந்த மாதிரி ஒரு காதல் தான். அதனால தான் சிவா எந்த நிலைமையில இருந்தாலும் சக்தியோட காதல் அவனை காப்பாத்திட்டே இருக்கு. தம்பி பாஸ், அப்போ சக்தி மேடம் சிவா பாஸை பார்த்தா ஒன்றாகாதுன்னு சொல்றீங்களா? நிச்சயமா ஒன்றும் ஆகாது ரன்பீர். அவங்க 2 பேரும் பார்த்துக்க போற அந்த சந்தோஷமான காட்சியை நாமளும் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இந்த சுந்தர் நாளைக்கு அவங்களை பார்க்க. சூப்பர் சூப்பர் தம்பி பாஸ். நாளைக்கு அக்காவும் மாமாவும் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். சக்தி, இன்னைக்கு என்ன நடந்தாலும் உன்னை பார்க்காம நான் விட மாட்டேன். இந்த மோதிரத்தை நானே உன் கையில் போட்டு விட்டு என்னோட காதலை உன்கிட்ட சொல்ல போறேன். ரெடியாரு சக்தி?
ஐயோ இவன் கிளம்பி போறானே. சுபத்ரா, ஐயோ சுபத்ரா, சுபத்ரா, அந்த சிவா பையன் கிளம்பிட்டாமா? வா. என்ன மாப்ள, என்ன இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரம் கிளம்பிட்டீங்க? ஆண்டி இன்னைக்கு என்ன நாள்? வெள்ளிக்கிழமை. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ம், இன்னைக்கு பிப்ரவரி 14. ம். மாசி 2. ஒண்ணும் சிறப்பா இல்லையே. ஆண்டி இன்னைக்கு பிப்ரவரி 14 உலக காதலர்கள் தினம், வேலண்டைன்ஸ் டே, லவ்வர்ஸ் டே ஆண்டி. ஓஹோ. ம். ஆமா, காதலர் தின வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். பட் உன் வாழ்த்தை விட எனக்கு இன்னொரு முக்கியமான ஆளோட வாழ்த்து தான் தேவை. அதுக்கு தான் இப்ப நான் அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன். யாரோட வாழ்த்துன? சிவாவோட ஒன் அண்ட் ஒன்லி காதலி என் சக்தியோட வாழ்த்து தான். ஓ, சக்தி கிட்ட வாழ்த்து வாங்க போறீங்களா? சக்தி அங்க வரல? வராம சக்தியை பக்கம் தான் போயிட்டு இருக்கேன். அவளை போய் பார்த்து இந்த கிஃப்டை கொடுத்து என் காதலை அவகிட்ட சொல்ல போறேன். நல்ல விஷயம் மாப்ள. சக்தியை பாத்தீங்கன்னா நான் விசாரிச்சேன்னு சொல்லுங்க. ம் சரிங்க ஆண்டி, நான் கிளம்புறேன். மாப்ள இருங்க, ஏதாவது சாப்பிட்டு போங்க. நோ, இன்னைக்கு சக்தியை பார்க்காம நான் சாப்பிட மாட்டேன்னு விரதம் இருக்கேன். பாய் பாய். ஏய், என்னடி நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா, சிவா ஏர்போர்ட்ல இருந்து வந்ததும் சக்திக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு உன்னை மீட் பண்ணணும், உனக்கு வாங்கின கிஃப்டை உன்கிட்ட தரணும்னு சொல்லிருக்காரு. சக்தியும் சரி வரேன்னு சொல்லிருக்கா. ஏய், ஏதாவது பிரச்சனை ஆயிட போதுடி. அப்படிலாம் எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் என் வீட்டுக்காரரும் அவர் பின்னாடியே போறாருமா. இல்லடி, எனக்கு என்னமோ பயமா இருக்கு மீனாட்சி. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அத்தை. சிவா அண்ணன் சக்தி கூட தான் வாழணும். அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. அண்ணி, எங்க கிளம்பிட்டீங்க? இவ ஒரு அபசகுணம் புடிச்சவ. எப்ப பாரு ஏதாவது முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருப்பா. ஏண்டி போறப்ப எங்க போற நான் கேப்பேன். ம், நீங்க சொல்லாம போனா நான் அப்படிதான் கேட்க முடியும். சொன்னா அந்த பிரச்சனையை நீ தீர்த்து வச்சிருவியா? நீங்க சொல்லி பாருங்க, தீக்கிறனா இல்லையான்னு அப்புறம் பாப்போம். அப்படியா? இன்னைக்கு லவர்ஸ் டே. என்னோட பாய் ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு போற, போதுமா? அதுக்கு எதுக்கு எங்க அம்மாவை கூட கூட்டிட்டு போற? ஆ, என் பாய் ஃப்ரெண்டு கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது டென்ஷனா இருக்கும்ல, அதுக்கு தான் சப்போர்ட்டுக்கு கூட்டிக்கிட்டு போறேன். பாத்து, செத்து போன எங்க தாத்தா எந்திரிச்சு ஆவிய வந்து உன்னை துரத்த போறாரு. ஏய், எந்த ஆவியாலையும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுடி. அதையும் தான் நான் பார்த்தேனே. சக்திக்கு பேய் வந்தப்போ நீ வாங்கினாடி என் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. அம்மா, நேரம் ஆயிடுச்சு, வா போலாம். அத்தை, சாப்பிட்டு போயிடுங்க. வேண்டாம் வேண்டாம், நாங்க வெளியில போய் நல்ல சாப்பாடே சாப்பிட்டுக்கிறோம். என்ன நீ அண்ணனுக்கு கால் பண்ணி விஷ் பண்ணிட்டீங்களா? பாய்க்கா, பாய்மா. ஏய், இரு இரு, நீ எங்க போற? இன்னைக்கு என்ன நாள்? லவ்வர்ஸ் டே. நீ வெங்கட் மாப்பிளைய பாக்குறதுக்கு போற, கரெக்ட்டா? எக்ஸாக்ட்லி மம்மி, கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்ட. பாய். ஏய், வா அப்படி. ஏண்டி, பெத்த அம்மா கிட்டயே எவ்வளவு தைரியம் இருந்தா உன் லவ்வரை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போவ? அம்மா போமா. இப்போ எதுக்கு நீ காது புடிச்சு கேள்ற? நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? உன்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தானே போறேன். அப்படியே ஆரஞ்சனா பாரு. லவ் பண்ற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. மீனாட்சியும் தானே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவ அடக்க உடக்கமா இல்ல? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் கூட எங்களுக்கு தெரியாம சந்திச்சதே கிடையாது, தெரியுமா உனக்கு? உனக்கு தெரியாம அவங்க பல தடவை சந்திச்சிருக்காங்க, அது தெரியுமா உனக்கு? ஐயோ, நம்மள மாட்டி விட்டுட்டா. ஏய், அதெல்லாம் பல சம்பவம் நடந்திருக்கு. பெரியம்மா வீட்ல நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது மாமா காக்கா ஃபர்ஸ்ட் டைம் ஐ லவ் யூ சொல்லுச்சு. அதுவும் உங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு. அது தெரியுமா உனக்கு? ஐயோ, போச்சு.
இன்னொரு விஷயமும் சொல்றேன் கேளு. இருடா, கல்யாணத்துக்கு முன்னாடி சுந்தர் மாமா அபிஷியலா வந்ததை விட அன்அபிஷியலா வந்ததுதான் அதிகம். அப்படின்னா ஐயோ திருட்டுத்தனமாமா. 2-3 தடவை அப்பா மாதிரி கூட மிமிக்ரி பண்ணி உன்னை ஏமாத்திருக்காரு. என்ன எல்லாத்தையும் போட்டு கொடுக்கறா? கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு என்ன நடந்துச்சு தெரியுமா? போய் மூடுடி. அவளை விடுறி. என்னடி நடந்துச்சு? ரொம்ப யோசிக்காத. சுந்தர் மாமா மீனாட்சி அக்காக்காக ஒரு வெஜிடேரியன் முத்தம் கொடுத்தாரு. வெஜிடேரியன் முத்தமா? அப்படின்னா ஐயோ, உனக்கு தெளிவா எல்லாத்தையும் படம் வரைஞ்சு சொல்லி தரணுமாமா. கையில முத்தம். அப்போ நான்வெஜ்னா? ஐயாமா, அதெல்லாம் சொல்ல முடியாதுமா. போ. அம்மா தாயே, நீ கிளம்பு. உன் ஆள் ரொம்ப நேரமா அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. போ. அந்த பயம் இருக்கட்டும். அமைதியா இருக்கிறவங்க எல்லாம் அடக்கமானவங்களும் இல்ல, ஆட்டம் போடுறவங்க எல்லாம் அடங்காப்பிடாரியும் இல்ல. புரிஞ்சுக்கோ. கிளம்பு. அத்தை, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அத்தை. இங்கதானே வர சொன்னோம், இன்னும் காணுமே. எங்க போயிருப்பான்? போன் பண்ணி பாப்போம். எங்க இருக்க? சொல்லணும். ஏய், நீ இப்ப தூங்கிட்டு இருக்கியா? ஆமா. உன்ன ஐயோ, உனக்கு இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? ஃப்ரைடே. போடாங்க. இன்னைக்கு February 14th, லவ்வர்ஸ் டே. ஓ, ஹேப்பி லவ்வர்ஸ் டே அனு. உன்னை கொன்னுடுவேன். ஒழுங்கா கிளம்பி ஃப்ரெண்ட்ஸ் பார்க் வா. நேத்து சொன்னதை மறந்துட்டியா? ஆமால, சொன்னல. சரி இரு, கிளம்பி வரேன். ஓ, நேத்து சொன்னதை மறந்துட்டேன். நைட்டு குடிச்சியா? நான் ஆமானு. இங்க பார், ஒழுங்கா கிளம்பி இங்க வர. அதுவும் 10 நிமிஷத்துல. 10 நிமிஷமா? நான் பல்லு வளர்க்கறதுக்கு 15 நிமிஷம் ஆகும். 1 hour வேணும் எனக்கு. சரி வந்து தொலை. ஐயோ, இன்னும் காணோம். ஹலோ. ஏய், கிளம்பிட்டியா? தோ பல்லு தேய்ச்சு முடிச்சிட்டானோ, கிளம்பிட்டு இருக்கேன். தோ வந்துருவேன். வெங்கட், சீக்கிரம் வந்து தொலை. ஓகே ஓகே. வைத்தியக்காரன். ஐயோ, இவனை போய் லவ் பண்ண பாரு. இவனை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியல. சீ. ஐயோ, இவனை வச்சிட்டு நான் என்ன பண்ண போறேனே புரியல. இவனை வச்சிட்டு என்னதான் பண்றதோ. இவ்வளவு நேரம் என்ன பண்றான்? ரொம்ப கடுப்பேத்துறான். கிளம்பி வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆக்குறான்? அவன் ஜோடி ஜோடியா சுத்திட்டு இருக்கானுங்க. இங்க வந்து நான் மட்டும் தான் தனியா நின்னுட்டு இருக்கேன். உன்ன சீக்கிரம் வாடா. என் செல்லம். எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் என்னதான் பண்றானோ? செல்ஃபியாவது எடுப்போம்.
அட பாவி, இங்க இருந்துட்டே ஏமாத்துறியா? இருடி மவனே, உனக்கு இருக்கு. என்ன பின்னாடி வர? ஐயோ, இப்ப பாரு உன்னை எப்படி வெளியில வர வைக்கிறேன்னு. ஹலோ மகேஷ், மகேஷா?